ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த அனுபவம் நீங்களாம் நிறைய பேர் கேட்டிருப்பேள். இருந்தாலும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ அருமையான அனுபவங்கள் இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம். மகாபெரிவா அப்போ சுவாமிநாதனாக இருந்தபோது, சின்ன வயசில் சுவாமிநாதனாக பீடாதிபதியாக ஆகிறதுக்கு முன்னாடி சுவாமிநாதனாக இருந்தபோது, ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தபோது, திண்டிவனத்தில் தானே படிச்சுட்டு இருந்தார் பெரியவா. அப்போ அங்கே ஸ்கூல் போயிட்டு வர வழியில் ஒரு பாட்டி முறுக்கு சீடையெல்லாம் விற்றுருப்பா. அவள் வீட்டு வழியாக தான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போவாள். ஸ்கூல்லேருந்து திரும்பி போகிறச்சே சாயங்காலம் இந்த மாதிரி போகும்போது அந்த பாட்டிக்கிட்ட தினம் முறுக்கு வாங்கி சாப்பிடுவா நம்ம பெரியவா சுவாமிநாதனாக இருக்கிறச்ச. அந்த பாட்டி பாவம், அந்த பாட்டிக்கு கணவர் சின்ன வயசுலேயே போயிட்டாருங்கிறதுனால ஏதோ நமக்கு ஒரு பொழப்புக்கு வேணுங்கிறதுனால இந்த முறுக்கு சீடையெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணின்னு இருக்கா. அதனால் அந்த பாட்டிக்கிட்ட சுவாமிநாதன் அந்த முறுக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமையும் வாங்க சொல்லுவார் சுவாமிநாதன். அவளும் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு போவாள். பாட்டியும் கரெக்டாக காசு வாங்கிட்டுருவா. ஏன்னா அதில் தானே அவளுடைய ஜீவனமே ஓடுறது. அதனால் குழந்தைகள்லாம் கரெக்டாக காசை கொடுத்துரும். பாட்டி முறுக்கு கொடுத்து சந்தோஷமாக சுவாமிநாதன்ட்ட ரொம்ப ஒரு கொஞ்சி பேசுவாள். உன்னால் நன்னா வியாபாரம் ஆகுதுன்னு. அப்போ ஒரு நாள் பாட்டி என்னால் தானே உனக்கு வியாபாரம் நன்னா நடக்கிறது அப்படின்னு சுவாமிநாதன் பாட்டிக்கிட்ட சொல்கிறார். ஆமாண்டா கண்ணா, உன்னால் தான் நன்னா நடக்கிறதுங்கிறா பாட்டியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தினம் வாங்கிக்கிறாள்ல. ஆமாம், அப்போ எனக்கு கொஞ்சம் குறைச்சி கொடு, எனக்கு ஏதாவது ஒரு கன்செஷன் வைய. என்னால் தானே எல்லோரும் வாங்குறா, எனக்கு நீ ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு. இல்லை ஒரு முறுக்கு கொடு ஃப்ரீயா, இல்லை விலையை கொஞ்சம் குறைச்சிக்கோ இப்படின்னு பேசுகிறார் பாட்டிக்கிட்ட சுவாமிநாதன். அப்போ அந்த பாட்டி அதெல்லாம் முடியாது, எல்லாருக்கும் ஒன்று தான், எனக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று தான், அது எப்படி உனக்கு மட்டும் நான் குறைச்சி கொடுக்க முடியும்? எனக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று தான், அதெல்லாம் என்னால் குறைச்சி கொடுக்க முடியாது. ரொம்ப கரார் பாட்டி, கொஞ்சம் பேசுவா, அதே சமயத்தில் ரொம்ப கரார். காசுன்னு வரும்போது ரொம்ப கரார். சுவாமிநாதனும் விடாமல் கேட்டு பார்த்தான். பாட்டி முடியவே முடியாதுன்னு விட்டான். சுவாமிநாதனுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துடுத்து. நீ கொடுக்கலன்னா நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன், இங்கே சாப்பிடவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் சுவாமிநாதன். அதுக்கு பாட்டி உடனே, நீ வரலன்னா எனக்கு என்ன, நான் என்ன திண்டாடுவேனா? நீ வரலன்னா எனக்கு என்ன வியாபாரம் நடக்காமல் போயிடுமா? செத்த முன்னாடி ஒன்றால் தாண்டா நன்னா வியாபாரம் நடக்கிறது அப்படின்னு சொன்னவ இப்போ கன்செஷன் கேட்டவுடனே நீ வரலன்னா என்ன நான் திண்டாடுவேனா? எனக்கு என்ன வியாபாரமே நடக்காமல் போயிடுமா? சரிதான் போடா, நீ வரணுங்கிறதுக்காக நான் என்ன பூர்ண கும்பத்தை வச்சுன்னு நிற்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறா பாட்டி. நீ வரணுங்கிறதுக்காக நான் பூர்ண கும்பத்தை வச்சுன்னு நிற்பேன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் சுவாமிநாதனுக்கு ரோஷமாக வந்துடுது. அப்படியா, நீ பூர்ண கும்பத்தை வச்சுட்டு நின்று தான் பாரு, வருவேனான்னு பாரு உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் கிளம்பிடுறார். ஒன்றும் வர வேண்டாம், போயிட்டு வா அப்படின்றா பாட்டியும். என்ன ஆச்சரியன்னா, அன்னியிலேருந்து அதுக்கப்புறம் பாட்டியை பார்க்கவே போகலை சுவாமிநாதன். பாட்டியும் அவன் எங்கே போயிட போகிறான், தானே கோபம்லாம் சரியான பிறகு தானே தானே வரணுன்ட்டு பாட்டியும் பேசாமல் கண்டுக்கலை. அடுத்த சில மாதங்கள்லேயே சுவாமிநாதன் சங்கராச்சாரியாராக ஆயிட்டா. கலவையில் போய் சன்னியாசம் வாங்கிட்டு சங்கராச்சாரியாராக ஆன உடனே திண்டிவனமே அமக்கலப்படுறது. நம்ம ஊர் பையன், நம்ம ஊரில் படித்த பையன், சின்ன பையன் சங்கராச்சாரியா ஆயிட்டாளான்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த தெருவுலலாம் விளையாடின்றதவும் சுவாமிகள் ஆயிட்டான்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். அங்கே கலவையிலேருந்து கிளம்பி இப்படி கிராமமாக இதில் பல்லக்கில் வந்துட்டுருக்கா பெரியவா. நல்ல யானை, ஒட்டகம் இதெல்லாம் முன்னாடி போக பட்டண பிரவேசமாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் ஏற்றுண்டு கும்பகோணம் போகிற வழியில் திண்டிவனம் வழியாக தான் போகணும். அதனால் எல்லா கிராமங்களுக்கும் வரிசையாக போயிட்டு
திண்டிவனம் வழியாகவும் வந்துடுறா பெரியவா. திண்டிவனத்தில் பெரியவா வர, ஆஹா நம்ம ஊரில் படித்த பையன், நம்ம ஊரில் ஸ்கூலில் படித்த பையன், சின்ன பையன் பெரியவாளாய் வரேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அதனால் வரவேற்கிறதுக்கு எல்லாரும் சகலமான பேர் எல்லார் ஆற்றுலேயும் பூர்ண கும்ப மரியாதையோடு காத்துட்டுருக்கா பெரியவா வரவுக்காக. அவள் பெரியவா ஸ்கூலில் படித்த டீச்சர்ஸ்லாம் மேற்கொண்டு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணத்துக்கு வர எல்லாரும் வந்து நிற்கிறா. அவள் பெரியவாளுக்கு குருவாக இருந்த டீச்சர்ஸ்லாம் இன்றைக்கி எல்லாருக்கும் உலகத்துக்கே குருவாயிட்டார் சுவாமிநாதன் இருந்தீங்க இந்த மகா பெரியவா. அப்படி எல்லாம் வந்துட்டுருக்கா. இந்த எல்லாரும் வந்து ரொம்ப ஆசையாக ஒவ்வொரு ஆற்றுலேயும் திண்டிவனத்தில் போய் அவாவா பழைய கதையெல்லாம் நீ என்கிட்ட வந்தியே, நீ அதில் ஒரு பழையது போட்டு ஒரு பாட்டி சுவாமிநாதனுக்கு நிறையா போட்டிருக்கா, கையில் பிசைஞ்சு உருட்டி போட்டிருக்கா. பழையது பாட்டினே பேர். பழையது வந்தாக்கா ஆற்றுக்கு வந்தாக்க கையில் பிசைஞ்சு போட்டிருக்கா. அந்த பழையது பாட்டிலாம் அவ்வளோ அவர் பெரியவாளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு, இந்த கையால் உனக்கு எத்தனை பழையது பிசைஞ்சு போட்டிருக்கேன்னு அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். ஒவ்வொருத்தர் அவாவா என்னென்ன செஞ்சாலோ அதை பற்றி சந்தோஷமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இப்படி வரும்போது இந்த பாட்டி, முறுக்கு பாட்டி இருக்கிற தெருவுக்கும் வந்துடுறா பெரியவா. இந்த பாட்டிக்கு ஒரே மனசெல்லாம் ஒரே கவலை, கலக்கம், பதறது உடம்பெல்லாம். ஐயோ அன்றைக்கி நம்ம என்னவோ நம்ம நாக்கில் என்னன்னு தெரியலையே, அப்படி ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டோமே, நீ வருவேன்னு நான் பூர்ண கும்பத்தை வச்சுன்னு நிற்பேன்னு நினச்சியான்னு எந்த நேரத்தில் சொன்னோமோ இப்போ பூர்ண கும்பத்தை வச்சுன்னு நம்ம நிற்க போகிறோம், ஏன் அப்படி சொல்லிட்டோமே, இப்படி நம்மன்னு எப்படி பெரியவாளை இப்போ ஃபேஸ் பண்ணுறது? ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இப்படி வீட்டுக்கு உள்ளேயே நிற்கிறா. வெளியில் வந்து நிற்க பயம். ஆனால் பூர்ண கும்பம்லாம் தயார் பண்ணிட்டா. ஆனால் வெளியில் வரத்துக்கு பயம். உள்ளேயே நின்றுட்டுருக்கா. பெரியவா இந்த தெருவுக்கும் வந்துட்டா. இப்படியே முதல்ல 2 வீடு இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டி நினைக்கிறா, அன்றைக்கே சொல்லிட்டா இல்லையா பெரியவா, நீ வச்சு நின்று தான் பாரு, நான் உன் வீட்டுக்கு வருவேனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்ட மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் இங்கே நிற்பார்னு இவர் நினைக்கல. பாட்டி நிற்பாரா மாட்டாரா, தாண்டி போயிடுவாரோ அப்படின்னு தான் யோசனை பண்ணிட்டு ரேழியில் அப்படி மரவாக நின்றுட்டு ஆனால் வெளியில் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் பார்த்தாக்கா கரெக்டாக பல்லக்கை வாசலில் நிற்கிறது. அப்போ இவளுக்கு ஒரே பயம். ஆஹா பல்லக்கு நிற்கிறது, என்னன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு பிறகு உள்ளேருந்து வெளியில் வரல. பெரியவா அங்கே கூட இருக்கிறவாள்கிட்ட கேட்குறா, ஏன் அங்கேயே இருக்கா, ஏன் வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறா கூட இருந்தவாள்கிட்ட. அப்போ அங்கே இருக்கிறவ, ஏன் பாட்டி அங்கேயே நிற்கிறேன், வாங்க வெளியில் வாங்கோ அப்படிங்கிறா. சரி கூட இருந்தவாள்லாம். பாட்டி மெதுவாக அப்படி தயங்கி பயந்துட்டு தயங்கி வெளியில் வர. அப்போ பெரியவா அப்படி சைகையில் கேட்குறா, அப்படியே பூர்ண கும்பம் கொண்டு வரலையான்னு தன்னுடைய அப்படியே கையில் அப்படியே சைகையிலேயே கேட்குறா, பூர்ண கும்பம் எடுத்துகிட்டு வரலையான்னு. பாட்டி என்ன பண்ணிட்டா, பூர்ண கும்பத்தை கொடுத்தா ஏற்றுப்பாள மாட்டாளுன்னு உள்ளே ரேழியிலே அங்கேயே வச்சுட்டு வெறும்ன வந்துட்டா வெளியில். இந்த சைகையில் பெரியவா கேட்ட உடனே திரும்ப உள்ளே போய் பாட்டி உள்ளே போய் அந்த பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு வந்தா வெளியில். அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவரை வாங்கிக்க சொல்லி மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த தேங்காயை பெரியவா கையில் வாங்கிட்டு சொல்கிறா, கொடுப்பேனான்னு நீயும் கொடுத்துட்ட, வாங்கிப்பேனான்னு நானும் வாங்கிட்டேன், திருப்தி தானே அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே பாட்டி அப்படியே கதறி தீர்த்துட்டா. ஷோ எப்பேற்பட்ட தப்பை பண்ணிட்டோம், எப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோம். அப்போ தெரியல பாவம் பாட்டிக்கு. இப்படி யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சுவாமிகளாக வரப்போகிறார், சங்கராச்சாரியாராக வரப்போகிறாரு, இந்த வரப்போகிறார் இந்த சுவாமிநாதன் இந்த பையன்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டாளே. கதறிட்டா பாவம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் பெரியவா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா, இந்த பாட்டி முறுக்கு சீடையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், ரொம்ப நன்னா எல்லாம் பண்ணுவா, ரொம்ப நன்னா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு அங்கே பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் பெரியவா வந்து சொல்லியிருக்கா. அப்புறம் பாட்டிக்கிட்ட பழைய கதைகள்லாம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த ஆற்றுக்கு கிளம்பியிருக்கா பெரியவா. இப்படி பெரியவா எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. தன்னை யார் என்ன சொல்லியிருந்தாலும் என்ன பேசியிருந்தாலும் அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும், அதுதான் பெரியவா. இதே மாதிரி இன்னொரு அருமையான அனுபவம். இதுவும் பெரியவா பீடாதிபதியாக ஆகிறதுக்கு முன்னாடி சுவாமிநாதனாக இருந்தபோது, சுவாமிநாதனுக்கு உபநயனம் ஆன உடனே அவரோட அப்பா அம்மா 66வது பீடாதிபதியை தரிசனம் பண்ணுறதுக்கு அழைச்சின்னு போகிறா. பூணல் போட்ட பையனை
பீடாதிபதியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு அழிச்சின்னு போகிறார். இந்த 66வது பீடாதிபதி சுவாமிநாதனை பார்த்தோன்னே அவருடைய மனசில் ஏதோ ஒன்று பட்டுவிடுறது. தனக்கப்புறம் அடுத்த பீடாதிபதியாக சுவாமிநாதனை கொண்டு வரணும்னு மனசில் நினைக்கிறார். அது அப்போ சொல்லலை, மனசில் நினைக்கிறார். அவருடைய அந்த முகம், அந்த தேஜஸ், அவருடைய பேச்செல்லாம் பார்த்து அன்றைக்கி வந்தபோதே சுவாமிநாதன்கிட்ட நிறைய நேரம் பேசின்னு இருக்கார். அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட ஆச்சரியம், இது என்ன இவ்வளோ பெரிய ஒரு மகான் சின்ன பையனுக்கு சரியாக உட்காந்து பேசின்னு இருக்காருன்னு. அந்தளவுக்கு அவரை அப்படி பிடிச்சி போச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் சுவாமிநாதனுக்கும் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு சுவாமிநாதனுக்கும். அந்த சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த மகான் மேலே ஒரு ஈர்ப்பு அவருக்கும் வந்துடுறது. அதுக்கப்புறம் அவள் ஆற்றுக்கு வந்துடுறா. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ராத்திரி படுத்துட்டு இருந்த பெரியவாளை திடீர்னு காணும் சுவாமிநாதனை. காலையில் தேடுறா, குழந்தைய காணுமே, சுவாமிநாதா சுவாமிநாதாங்கிற வீடு பூரா தேடி பார்த்துட்டா சுவாமிநாதனை காணும். அப்போ சரி எங்கேயாவது ஃப்ரெண்டாத்துக்கு படிக்க எடுக்க போயிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிருஷ்ணசாமின்னு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீடு, அங்கே சரி அங்கே தான் போயிருப்பான்னு நினச்சிட்டு வர. ஆனால் அதுக்குள்ளே சுவாமிநாதன் என்ன பண்ணிடுறாருன்னா அது சீக்கிரமே பாதி ராத்திரியே எழுந்து அந்த கிருஷ்ணசுவாமியோட அத்தை பையன் ஊர்லேருந்து வந்திருக்கா. அவர் திண்ணையில் படுத்துட்டுருக்கான். அந்த பையன் திண்ணையில் படுத்துட்டுருக்கான். அவனை தட்டி எழுப்பி அவனை துணைக்கு அழிச்சுண்டு வா நீ என்னோட வா அப்படின்னு துணைக்கு அழிச்சுண்டு ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி அந்த பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லி அப்பாவை அழிச்சின்னு போய் சொல்லலான்னாக்கா அப்பா அழிச்சின்னு போக மாட்டேன்ருவா. ஏன்னா இப்போ தானே நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், இப்போ தானடா உன்னை அழிச்சின்னு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுவா. பெருமுக்கல்ல தானே அவள் அப்பா அம்மாவோட போய் சுவாமிநாதன் தரிசனம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அதனால் அங்கே போய் அவரை போய் பார்க்கணுன்னு திடீர்னு ஏதோ தோணிடுது. அதனால் அந்த அந்த கிருஷ்ணசாமியோட அத்தை பையனோட 2 பேரும் திண்டிவனத்துலேருந்து நடந்தே போகிறா பெருமுக்கலுக்கு. அங்கே போனால் அப்போ தான் அங்கேருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பி போகிறாளாம். பல்லக்கில் போயின்னு இருக்கா. முன்னாடி அந்த சுவாமிகள் முன்னாடி போயின்னு இருக்கார். பின்னாடி நிறையா வண்டிகள்லாம், அந்த காலத்துலலாம் நிறையா வண்டிகளோடு தானே எல்லா சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு போவா இல்லையா, மாட்டு வண்டியெல்லாம் நிறையா பின்னாடி போயின்னு இருக்கு. கிளம்பிட்டா. சுவாமிநாதனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போய்டுறது. சரி நம்ம எப்படியும் இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம அவள் எங்கே போகிறாளோ, அடுத்த ஊர் எங்கே போகிறாளோ நம்மளும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் நடக்க முடியல. ஏற்கனவே திண்டிவனத்துலேருந்து பெருமுக்கல் வரைக்கும் நடந்து வந்துட்டா. திருப்பி இந்த வண்டியோடு நடந்து எப்படி போக முடியும்? இந்த கடைசியாக வரப்போகிற வண்டியில் கார்வார்னு சொல்லுவா அவரை. அதாவது இதெல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு போகிறவா தான் கார்வார் வெங்கட்ராமையர்னு பேர் அவருக்கு. அவர் தான் அவர் மட்டும் தனியாக போயிட்டுருக்கா அந்த கடைசியாக போகிற வண்டியில். முன்னாடி நிறையா வண்டி போகிறது, முதல்ல பல்லக்கு, அதுக்கப்புறம் நிறையா வண்டி, பின்னாடி போகிற வண்டியில் இந்த கார்வார் இந்த வெங்கட்ராமையர் போயிட்டுருக்கார் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு. இவா பின்னாடி போயிட்டுருக்கா. இவாளுக்கு கொஞ்சம் நடக்க முடியல. அதனால் மாமா எங்களையும் கொஞ்சம் வண்டியில் ஏற்றிக்கோங்களே, எங்களால் நடக்க முடியல, கொஞ்சம் ஏற்றிக்கோங்களே, நாங்களும் வரோம் அப்படின்னு சுவாமிநாதன் கெஞ்சாத குறையாக அவர்கிட்ட கேட்குறான். அவருக்கு கோபம் வந்துடுது. அதெல்லாம் எல்லாரையும் வண்டியிலலாம் ஏற்றிக்க முடியாது, மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளை மட்டும்தான் ஏற்றிக்க முடியும், அதனால் உங்களெல்லாம் ஏற்றிக்க முடியாது, நீங்களாம் வாங்கோ, நடந்தே வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். வேறு என்ன பண்ணுவா? நடந்தே போகிறா. அவள் அடுத்த ஊர் சாரங்கிற ஒரு ஊருக்கு தான் கேம்ப் அடுத்தது போகிறா. அதுக்கு போகிறா. அந்த இடத்துக்கு இவாளை ஃபாலோ பண்ணிவிட்டு சுவாமிநாதனும் அந்த கூட அந்த பையனும் போயிடுறா. அங்கே போய் அந்த பெரியவாளை தரிசனம் பண்ணுறா. அந்த 66வது பீடாதிபதியை தரிசனம் பண்ணுறா இந்த சுவாமிநாதனும் அந்த பையனும். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சொல்லாமல் வந்துட்டாங்கிறது தெரிஞ்சு விடுறது அவருக்கு. உடனே யார் மூலமோ தகவல் சொல்லி இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இங்கே தான் இருக்கா, கவலைப்பட வேண்டான்னு ஒரு தகவல் சொல்லி திண்டிவனத்துக்கு அனுப்பிச்சி விடுறார் சுவாமிகள். அப்போ தான் அவளுக்கே நிம்மதியார். அது வரைக்கும் தவிச்சு போயிட்டு ஐயோ குழந்தைய காணோமேன்னு எல்லாம் தேடி பார்த்துட்டா. அந்த காலத்துலலாம் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, கொடுத்தா கௌரவ குறைச்சல் ஆகிடும். ஆனால் தவிச்சு போகிறா, எங்கே போனான்னு தெரியலையே, குழந்தைய காணோமே.
அந்த கிருஷ்ணசாமி வீட்டில் போய் தேடி அவள் பார்த்தாக்கா அங்கே வந்து இந்த அத்தை பையனையும் காணணுன்னு அவளும் அப்போ தான் பார்க்குறா. அவனையும் காணணுன்னு 2 பேருமா எங்கேயோ போயிட்டாலே, எங்கே போனான்னு தெரியலையேன்னு திண்டிவனமே தவிச்சுன்னு இருக்கு இந்த 2 குழந்தைகளையும் காணோன்னு. இங்கே வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ண அந்த விஷயத்த ஒருத்தர் யார் மூலமோ சொல்லி அனுப்பிச்சுடுறா. இப்போ கொஞ்சம் நிம்மதி ஆகிடுறது அவளுக்கு, அப்பா அம்மாவுக்கு, எல்லாருக்குமே, ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே. இது நடந்து கொஞ்ச நாளில் பெரியவா சன்னியாசம் வாங்கிட்டு பீடாதிபதி ஆகிடுறார். ஏன்னா இந்த அங்கேருந்து கலவைக்கு போனதுக்கு அப்புறம்தான் அந்த 66வது பீடாதிபதிக்கு வசூரி போட்டி 1 வாரம்தான் இருந்தார். சித்தியார்த்துக்கு முன்னாடியே சுவாமிநாதனை பீடாதிபதி ஆக்கணும்னு சொல்லியிருந்தார் தன்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர்கிட்ட. ஆனால் சுவாமிநாதன் வரத்துக்கு முன்னாடி ஒரு பீடாதிபதி வரணுங்கிறதுனால 67வது பீடாதிபதியாக ஒருத்தர் பொறுப்பேற்று கொண்ட பிறகு அவரும் 7 நாள்லேயே சித்தி ஆயிட்டார். அதுக்கப்புறம் 68வது பீடாதிபதியாக சுவாமிநாதன் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளா நமக்கெல்லாம் இந்த உலகுக்கு மகா பெரியவான்னு கிடைச்சார். மகா சுவாமிகள் பெரியவா என்றெல்லாம் உலகம் இவரை போற்றி அழைக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இப்படி இவர் பொறுப்பேற்ற பிறகு பொங்கல் பண்டிகை வந்தது. அங்கே அந்த பொங்கல் பண்டிகைக்கு என்ன பண்ணுவான்னாக்க, மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணுறது வழக்கம் எப்போவுமே மடத்தில். அதுக்கெல்லாம் வருஷம் பண்ணுவாள். அதையும் இந்த கார்வார் தான் பொறுப்பேற்று, கார்வார் வெங்கட்ரமையர் தான் அதெல்லாம் பொறுப்பேற்று எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சார் அவர். அது மாதிரி மாடெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்போ பெரியவா அங்கே வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே வந்து நின்னார். பெரியவா அப்படி நின்ன உடனே இந்த வண்டியெல்லாம் பார்க்குறார். பார்த்துட்டு அந்த கார்வார்கிட்ட கேட்குறார், இந்த வண்டி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. கார்வார் பதில் எதுவும் சொல்லலை. கரெக்டாக இந்த வண்டியை ஞாபகம் வச்சு கேட்குறாருன்னு. பெருமுக்கல்லேருந்து சாரம் போகிறச்சே இந்த வண்டி தானே அப்படின்னு கேட்குறார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி அந்த வண்டியில் நம்ம ஏற்றின்னு வந்திருக்கலாம். அதெல்லாம் யாரும் ஏறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து திட்டி விட்டுட்டோம் இந்த குழந்தைகளை. இப்போ அவரே வந்து நமக்கு ஜெகத்குருவாக வந்துட்டார், பீடாதிபதியாக வந்துட்டார். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஏதோ நடந்துடுத்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லலான்னு நினைக்கிறார். நினச்சிட்டு இருக்கும்போதே பெரியவா சொல்கிறா, இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா காலத்தை பாருங்கோ. இந்த வண்டியில் நான் அன்னைக்கு ஏறிக்கணும்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் ஏற்றிக்க மாட்டேன்னுட்டேன். ஆனால் இப்போ இந்த வண்டி இங்கே இருக்கிற எல்லாமே என்னோடதுன்னு ஆயிடுத்து. நான் ரைட் ராயலாக ஏறி உட்காந்துக்கலாம், எந்த பர்மிஷனும் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஆனால் நான் இப்போ இதில் உட்கார முடியல, இது தடுக்கிறதுன்னு சொல்லி காஷாயத்தை காண்பிச்சா பெரியவா இந்த கார்வார்கிட்ட. ஏன்னு கேட்டால், சக்கரை வச்ச வாகனத்தில் சன்னியாசிகள் போனால் தோஷம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் பெரியவா அந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி இப்போ என்னால் இதில் ஏறி உட்காந்துக்க முடியல, இது தடுக்கிறதுன்னு சொல்லி காஷாயத்தை காண்பிச்சா. கார்வார் இதை கேட்டுட்டு அழுதுட்டார். பாவம், அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்படி பண்ணிட்டோமே நம்ம, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி அந்த வண்டியில் நம்ம ஏற்றின்னு இருப்போமே, இவர் தான் நம்மளுக்கு சுவாமிகளாக வரப்போகிறார், ஜெகத்குருவாக வரப்போகிறார்னு இந்த பையன் தானே நமக்கு தெரியலையே, இப்படி பண்ணிட்டோமேன்னு அழுதார் பாவம் ரொம்ப. அப்போ பெரியவா சொல்கிறா, இதுதான் உலகம். நாம் ஆசைப்படும் போது அது நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம ஆசைப்படாத போது அது நம்மளை தேடி வரும், அனுபவிக்க முடியாதபடி இருக்கும். எல்லாமே இந்த அம்பாளோட லீலை தான், இதுதான் உலகம் அப்படிங்கிறா பெரியவா அந்த கார்வார்கிட்ட. எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.